சென்னையில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே வெறும் ₹150 செலவில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம், ஒரு குடைவரை கோயில், ஒரு ஆன்மீகமும் வரலாறும் கலந்த இயற்கை சூழ்நிலையில் ஒரு ட்ரக்கிங் பாயிண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அழகான ஒரு அருமையான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கோயிலுங்க. நம் முன்னோர்களின் திறமைகளை பறைசாற்றும் வரலாற்று சான்றுகள் தான் நமது கோயில்கள். இன்றும் நிலைத்து நிற்கும் சிற்பங்கள், 1000 வருடம் கடந்தாலும் இன்றும் நிலைத்து நிற்கும் சிற்பங்கள், கண்ணை நிறைத்து மனதை கொள்ளை கொள்ளும் இச்சிற்பங்களை உருவாக்க எவ்வளவு கடினமாக உழைத்திருக்க வேண்டும். சிற்பங்களின் மூலம் நமது வீரம், கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் முறைகள், மரபு சார்ந்து அனைத்து விஷயங்களும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துரைக்க முடிந்திருக்கிறது நம் முன்னோர்களால். பொதுமக்கள் கூடும் கோவில்களில் சிற்பங்கள் மூலம் செய்திகள் கடத்தி இருக்கிறார்கள். இந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆச்சரியங்களாக தெரிகின்றன. இந்த அழகான வீடியோவில் நாம் சென்னையிலிருந்து எப்படி இந்த கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறது தாங்க. என்னடா ரொம்ப பில்டப் கொடுக்குறியே, என்ன கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கழுக்குன்றம் கோயில் தாங்க. நாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இந்த கோயிலுக்கு நான் மகேந்திரா சிட்டியிலேருந்து கிளம்பியிருப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சென்னையில் இருக்க 4th ஸ்டேஷனில் இருந்தோ இல்லை தாம்பரத்திலிருந்தோ வர்றதுக்கான குறிப்புகளும் சொல்லியிருக்கேங்க. அழகாக ₹150 செலவுக்கும் ₹150 கம்மியான செலவில் நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலுமே இந்த அழகான இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்துக்கு வரலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி பரனூர் காலையில் மணி பார்த்திங்கன்னா 6:34 ஆகுது. இது 6:22க்கு வர வேண்டிய ட்ரெயின். செங்கல்பட்டுக்கு போகிறோங்க நாம் இப்போது. இதே ட்ரெயின் பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் 5:45க்கு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் 4th - 4:55க்கு, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 4:55ங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் திருக்கழுக்குன்றம் போகணும்னா OMR சென்னையிலேருந்து வரும்போது OMR ரூட்டில் போகிறத விட இந்த ட்ரெயினில் செங்கல்பட்டுக்கு செங்கல்பட்டில் இருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி போயிடலாங்க. 6:45 ஆகிடுச்சு, செங்கல்பட்டு ரீச் ஆயாச்சுங்க. சூப்பரான சன்ரைஸை பார்த்துக்கிட்டே ஒரு மார்னிங்கில் சூப்பராக வந்திருக்கோம். காலையிலே கிளம்புறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜுங்க. கூட்டமே இருக்காது, நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஃப்ரெஷ் ஏரு, சன்ரைஸு இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நாம் செங்கல்பட்டு வந்தாச்சுங்க. 4th இருந்தால் 4:55, தாம்பரத்தில் இருந்தால் 5:45ங்க. தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு வெறும் ₹10 தாங்க. இங்கே பார்த்தீங்களா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே நடக்கிற தூரத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டில் திருக்கழுக்குன்றத்துக்கு நாம் பஸ்ஸை பிடிக்க போகிறோங்க. வெறும் ₹15 தான் டிக்கெட்டு. திருக்கழுக்குன்றம், அதாவது செங்கல்பட்டில் இருந்து திருக்கழுக்குன்றம் போகிறதுக்கு பஸ் டிக்கெட்டு வெறும் ₹15. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹10 ₹20 தான் ஆகும். நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலுமே 6:55க்கெலாம் நமக்கு பஸ்ஸு கிடச்சிருச்சு. மகாபலிபுரம் போகிற பஸ்ஸு இல்லை மற்ற இடங்களுக்கு போகிற பஸ்ஸு திருக்கழுக்குன்றம் வழியாக போகுதான்னு பார்த்து கேட்டு ஏறிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 6:55 ஆகுது. ஸோ நீங்கள் 4th 5 மணிக்கு ஏறினா இங்கே 6:55க்கெல்லாமே நமக்கு செங்கல்பட்டில் இருந்து திருக்கழுக்குன்றம் போகிறதுக்கு நிறைய பஸ் இருக்குது. பஸ்ஸுமே பாருங்கள் கூட்டமே இல்லாமல் இருக்குது. ஒரு சில டைம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் இல்லைன்னா இந்த பஸ் ஸ்டாப் டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் போகிற இடத்துல இந்த வெயிட் பண்ணிங்கன்னா கூட ஊர்லேருந்து வர பஸ்ஸும் நிற்குங்க. இதை பாருங்கள் டிக்கெட்டு. செங்கல்பட்டு டு திருக்கழுக்குன்றம் வெறும் ₹15. நீங்கள் ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு அடுத்து ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆலப்பாக்கம்னு ஒரு ஸ்டாப்பிங் வருங்க. இங்கே பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்து குடைவரை கோயில் ஒன்று இருக்குங்க. அதுவும் பார்க்க வேண்டிய ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்போரூர் கூட்ரோடு வந்தாச்சு. திருப்போரூர் போகும்போது லெஃப்டில் போயிடும். இப்போ நம்ம நேராக டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் போகிறோம். மகாபலிபுரம் போகிற வழியில் திருக்கழுக்குன்றத்தில் இறங்க போகிறோங்க. எவ்வளவு அருமையாக இருக்குது பாருங்கள். போகிற வழி பச்சை பசேல்னு இந்த காலை நேரத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலுமே வெறும் ₹20 செங்கல்பட்டை அடைஞ்சிடலாம். அங்கேருந்து திருக்கழுக்குன்றத்துக்கு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான். ₹15 பஸ் ஃபேர். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெயின் ப்ளஸ் பஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்திங்கன்னா வெறும் ₹35 தாங்க. வந்தாச்சுங்க, திருக்கழுக்குன்றத்துக்கு வந்தாச்சு. 7:15க்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா, 2லேருந்து 2.25 மணி நேரத்தில் நீங்கள் சென்னையில் எந்த இடத்துல இருந்தாலுமே திருக்கழுக்குன்றத்துக்கு வந்துடலாங்க. திருக்கழுக்குன்றம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா நடக்கிற தூரம், ஏன் பார்க்குற தூரத்துலேயே கோபுரம் தெரியுது பாருங்கள். இது தாங்க தாழக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தவத்சலேஸ்வரர் கோயில். ரொம்ப அழகான கோயிலுங்க. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம் நடக்கும். கோபுர தரிசனம் 7:15க்கு
எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அடா 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 அடா, சூப்பராக இருக்குது. இந்த கோயிலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது தாழக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, பக்த வச்சலேஸ்வரர் கோயில். இன்னொரு கோயில் மலை மேலே இருக்குங்க. அந்த மலை கோயிலுக்கு கீழே ஒரு குடைவரை கோயிலும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது, குறைஞ்சது எப்படியுமே 1200 1300 ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க. இதுதாங்க வேதகிரீஸ்வரர் கோயில். இந்த மலை மேலேயும் அழகான கோயில் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் போட்டிருக்கேன். ஏற்கனவே திருக்கழுக்குன்றம் கோயிலை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதுதான் மலை கோயிலுக்கு போகிற வழி. இந்த வீடியோவில் நம்ம எப்படி போகணும், எவ்வளவு செலவாகும், பட்ஜெட்டில் எப்படி சென்னையில் இருக்கவங்க ஒரு வீக்கெண்டை சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலான்றது மட்டும்தான் எய்மு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருக்கழுக்குன்றத்தில் இருக்க மலை கோயிலுக்கு போகிற வழிங்க. ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, இந்த மலை கோயில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே 9 மணிக்கு தாங்க திறப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே இருக்க தலைவரை பார்த்துட்டு அப்படியே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே மலை கோயிலுக்கு எதிர்க்கே இருக்க ருத்ர விலாஸுக்கு போகலாங்க. மினிமம் 35 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுடுங்க. நீங்கள் வேறு எங்கே வேணாலும் சாப்பிட்லாம். பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 இட்லி ஒரு வடை 45 ரூபாங்க. 45 ரூபாய்க்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. நீங்கள் நேரம் இருந்ததுன்னா நீங்கள் மலை கோயிலுக்கும் ஏறி போயிட்டு வரலாம். இதுதாங்க மலைக்கு மேலே இருக்க வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கான வழி. இந்த கோயிலோட இந்த மலையோட அடிவாரத்திலேயே ஒரு விநாயகர், மாணிக்க வாசகர் சுமந்து வந்த பாதம் அப்படின்ற மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது. இந்த படிக்கட்டுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம அழைச்சிட்டு போகும். ஆனால் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களை வந்து 9 மணிக்கு மேலே தான் அனுமதிப்பாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா 7:15 வந்தாச்சு. கீழே இருக்க பக்த வச்சலேஸ்வரரை பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இந்த மலையடி வாரத்தில் வந்திருக்கேங்க. நான் இந்த கோயிலுக்கு பலமுறை போனதால் இந்த கோயிலை பற்றி, இந்த மேலே இருக்க கோயிலுக்கு இப்போ நான் போகலை. நீங்கள் இந்த கோயிலுக்கும் போகிறதா இருந்தால் ஒரு 2 மணி நேரம் அடிஷ்னலாக வச்சுக்கோங்க. 15லேருந்து 30 நிமிஷம் ஆகுங்க உங்களோட உடல் நிலையை பொறுத்து மலை ஏறுறதுக்கு. இதோ ஏப்ரல் 24 லாஸ்ட் இயர் பிரம்மோற்சவத்துக்கு போயிருந்த மேலே இருக்க இந்த கோயிலோட வீடியோங்க. இந்த மேலே கோயிலிருந்து அப்படி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே அழகான சங்கு தீர்த்தம், கீழே இருக்க தாழக்கோயில், மலைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஏப்ரல் 2024 எடுத்தது பிரம்மோற்சவத்தப்போ. இந்த வருஷமும் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் இருக்குங்க. ஸோ இந்த அழகான வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கும் நேரம் ஒதுக்கி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம கீழே போகலாம். ஒரு காலை வேளையில் இந்த மாதிரி கோபுர வாசலில் அதுக்கு முன்னாடி இருக்க தெருவில் நடந்திருக்கீங்களாங்க? நடந்தால் தாங்க தெரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. அவ்வளோ ஒரு அழகான ஃபீல், ஒரு வைப்ரேஷன், ஒரு ஃபீல் குட் எனர்ஜி. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். காலையில் 6:30-7 மணிக்கெலாம் கோயில் திறந்துருவாங்க. 8லேருந்து 8:30 பார்த்திங்கன்னா முதல் கால பூஜை, 4 கால பூஜை நடக்குது. காலையில் 8:30 மணிக்கு இன்றைக்கி பூஜை நடந்ததுங்க. சூப்பரான பூஜை, அதை பார்த்தாச்சு. பாருங்கள், அழகான வீரபத்திரர் உள்ளே போகும்போதே வரவேற்பார். இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா நடராஜருக்கு முன்னாடி இருக்க மண்டபம். இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று. அழகான கோயிலோட வெளிப்பிரகாரம். இந்த கோயிலை பற்றி, இதில் இருக்க சிற்பங்களை பற்றி ஒரு வீடியோவில் எத்தனை வீடியோ போட்டாலுமே கவர் பண்ண முடியாதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் நேரம் ஒதுக்கி நிறைய முறை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இங்கே வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாணிக்க வாசகருக்கு ஒரு கோயில் இருக்குது. அவரை பற்றின டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவுடையார் கோயில், திருப்பெருந்துறை கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கேயும் வந்து வழிபட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சிறப்புகள், குறிப்புகள்லாம் இங்கே இருக்குது. மிகவும் பழமையான கோயில். இந்த வெளிப்பிரகாரத்தில் ஒரு காலை நேரத்தில் அப்படி இந்த வெயிலில் நடந்து வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பர்டிகுலராக ஒரு இடத்துல வண்டுவன விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து 4 திசைகளில் இருக்குது. இதுதான் வண்டுவன விநாயகர் கோயில். அங்கேருந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், மேற்கு பக்கம் இருக்க கோபுரம், வடக்கில் இருக்க கோபுரம். இந்த கோபுரம் தான் ரொம்ப பெருசு. அது இல்லாமல் இதோ கிழக்கு பார்த்து இருக்க மேலே வேதகிரீஸ்வரர் கோயில் தெரியுது, கிழக்கு பார்த்த கோபுரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் இருக்க கோபுரம். ஒவ்வொரு கோபுரத்துலேயும் அழகான கட்டிட அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுதான் அந்த மாணிக்க வாசகருக்கு உள்ள கோயில். உள்ளே வரும்போதே மூலவருக்கு இடது பக்கம் வெளிப்பிரகாரத்தில்
மாணிக்க வாசகருக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த குருந்த மரத்தடியில் ஆவுடையார் கோயிலில் சிவனே குருவாக வந்து அவரை வழி நடத்ததா சொல்லுவாங்க. அந்த மாதிரியான குறிப்புகளும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக இதோ பாருங்கள், கர்ப்பகிரகத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வட்ட வடிவில் இருக்கும். இது ஒரு கட்டிட அமைப்புங்க. மூலவரை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதிக நேரம் செலவிட வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த அழகான மண்டபங்க. நடராஜருக்கு முன்னாடி இருக்க இந்த மண்டபத்தை எத்தனை முறை வேணால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் தோணும். இதை பற்றின டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் சென்னையிலேருந்து பட்ஜெட்டாக எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இங்கே சில சாம்பிள்ஸ் காமிக்கிறேங்க. எப்படியும் ஒரு 20 முறைக்கு மேலே வந்திருக்கேங்க. ஒவ்வொரு முறையும் புதுசாக பார்க்குறேங்க. பர்டிகுலராக இன்றைக்கி நான் அப்சர்வ் பண்ணது இந்த யாழியோட வாயில் இருக்க பந்து போன்ற ஒரு அமைப்புங்க. அழகாக அந்த பந்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும் வாய், ஆனால் வெளியே வராது. எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அடுத்து இந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தூணில் என்னை கவர்ந்தது பார்த்திங்கன்னா ஒட்டகத்தோட சிற்பம் இருக்குங்க. இந்த மண்டபம் வெளி மண்டபம் பிற்கால சோழர்களோ இல்லை விஜயநகரத்தார்களோ கட்டியிருந்தாலுமே 700 வருஷத்துக்கு முன்னாடியாவது குறைஞ்சது வயசு இருக்கும். அப்போவே பார்த்திங்கன்னா ஒட்டகத்தோட அவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு. ஒட்டகத்துக்கு மேலே ஒருத்தர் உக்காந்துட்டு வர மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சிற்பத்தையுமே கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட பேச முடியும். ஒவ்வொரு சிற்பமே உங்களுக்கு ஒரு வரலாற்றை சொல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த அழகான மண்டபத்தில் நிறைய நேரம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த போக போகிறது அம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருக்க அழகான மண்டபம்ங்க. இதோ அம்மன் கோயில், திரிபுர சுந்தரி அம்மன். இந்த அம்மனுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குது. கல்லால் செய்யப்பட்ட மூலவர் கிடையாது. அஷ்டபஞ்சனம் அப்படிங்கிற மாதிரி மூலிகைகளால் 8 மூலிகைகளால் செய்யப்பட்ட அம்மன். இந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருக்க மண்டபத்தில் உக்காந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எழுந்து வர மனசே வராதுங்க. எவ்வளவு வெயில் இருந்தாலும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அருமையான ஒரு வைப்பு, ஒரு பாசிட்டிவ் வைப்பு, எவ்வளோ காத்தோட்டமாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வரலாற்று சிற்பங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கலாம். இந்த கூரையிலையும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை பற்றியான ஒரு அமைப்பு இருக்குங்க. ராசி இல்லை நட்சத்திரங்களோட சிலைகளை அப்போவே பொறிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 700லேருந்து 1000 வருஷம் ஆயிருந்தாலுமே அப்போவே இந்த மண்டபத்தில் இந்த ராசி கற்களையோ இல்லை இந்த நட்சத்திரங்களை பற்றியோ குறிப்பிட்டிருக்காங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம். நம்ம முன்னோர்களோட அறிவு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள் வானவியலில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டே மேலே இருக்க வேதகிரீஸ்வரரை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த 3 இடம், அதாவது முன்னாடி கருவறைக்கு பின்னாடி இருக்க கோஷ்டத்தில் இருக்க சிற்பங்கள், அதுக்கப்புறம் நடராஜருக்கு முன்னாடி இருக்க மண்டபம், அப்புறம் இந்த அம்மன் மண்டபம் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு அருமையான பிளேஸ் இருக்குது, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆமை மண்டபம்ங்க. சுற்றுப்பிரகாரத்தில் அதிகம் அறியப்படாத ஒரு மண்டபம் தான் இந்த ஆமை மண்டபம். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அவ்வளவு அழகான சிற்பங்கள். வரதராஜர் கோயிலில் இருக்க மாதிரியே இந்த மண்டபத்துலேயும் நிறைய சிற்பங்கள் இருக்கும். ஆனால் அதிகம் அறியப்படாதது. விழா காலங்களில் மட்டும்தான் இந்த ஆமை மண்டபத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. இந்த ஆமை மண்டபத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொரு சித்திரை மாதமும் நடக்கிற பிரம்மோற்சவத்தில் ஒரு நாள் இங்கே உற்சவரையும் அம்பாளையும் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த அழகான ஆமை மண்டபத்துக்கு நிறைய நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக பாருங்கள். நான் 10 மணிக்கெலாம் பஸ் ஏறி வந்து பார்த்திங்கன்னா 10:15க்கு செங்கல்பட்டுக்கு வந்துட்டேங்க. 10:25க்கு பீச் நோக்கி ஒரு ட்ரெயின் இருக்குது. 10:40க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேதகிரீஸ்வரர் மலை மேலே இருக்க கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 1 மணி நேரம் அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திருக்கழுக்குன்றத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் என்னோட சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு வீடியோவில் திருக்கழுக்குன்றத்தில் இருக்க சிற்பங்களை பற்றியும் ஆமை மண்டபத்தை பற்றியும் இன்னும் டீட்டெயிலாக போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். தேங்க்யூ.